ஜனகணமன நேஷனல் ஆந்தம் எடுத்து 45 நிமிஷம் வாசிருக்காரு. எல்லாரும் வேணுட்டே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவருக்கு எக்ஸென்ட்ரிசிட்டிஸ்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி ஆடியன்ஸ் இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போட்டோங்கிற ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு. பாலச்சந்தர் சார், வாசா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் ஆந்திரால இருந்து. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வீணை வந்து யூஸ்வலா இந்த மாதிரி வாசிக்கணும் அப்படின்னு இருந்துக்கிற ஒரு சமயத்துல இப்படியும் வாசிக்கலாம். அதாவது சித்தார் இன்ஸ்பிரேஷன் வச்சாங்க நிறையா. பாலச்சந்தர் சார் வந்து ஒரு ப்ராப்பர் சித்தாரிஸ்ட். சித்தார் ப்ராப்பராக கத்துண்டு சித்தார் கச்சேரிலாம் வாசிருக்காரு. பாலச்சந்தர் சாரும் சரி, வாசா கிருஷ்ணமூர்த்தி சாரும் சரி, ஒரு பவுண்டரிஸ் புஷ் பண்ண 2 மியூசிஷியன்ஸ். வீணையில வந்து இப்படிலாமும் வாசிக்கலாமா அப்படின்னு காமிச்ச ஒரு மியூசிஷியன். ஒன்றும் இல்லை, பாலச்சந்தர் சார் பார்த்தீங்கன்னா புல் பண்ணுவார். ஒரே ஃப்ரெட்ல கிட்டத்தட்ட 1.5 ஆக்டேவ், அதாவது சா டு மா கூட வாசிப்பார் ஒரே ஃப்ரெட்ல. அதுவும் இழுக்கிறது மட்டும் இல்லை சார், இழுத்துட்டு அந்த ஒவ்வொரு நோட்டும் எவ்வளோ அக்யூரேட்டா அடிக்க முடியுமோ அடிப்பார். ஸோ அதெல்லாம் ஒரு அன்திங்கபிள் கான்ட்ரிபியூஷன். அண்ட் ஸ்டேஜ்லேயும் வீணையில் வந்து ஒரு நம்ம ஸ்பிரிட்டட் மியூசிக்னு சொல்லுவோம்ல, அதாவது இப்போ சோமு சார் கேட்குறது எப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு பீரிட்டுன்னு வருது இல்லையா உள்ளேருந்து, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமோட மியூசிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் பாலச்சந்தர் சார், வாசா கிருஷ்ணன். மேடையில் உட்காந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணுவார்னு அவர் மேலே குற்றச்சாட்டு உண்டு. ஆமா, எங்க அப்பா எப்பவும் சொல்லுவாரு, நம்ம குதிரைக்கெல்லாம் ஒரு பிளிங்கர்ஸ் போட்டுப்பாங்க இல்லையா, இது பிளிங்கர்ஸ் போட்டுன்னு இவங்கெல்லாம் பார்க்கணும். அதாவது அவங்க பண்ணது எல்லாமே கரெக்டா, பெஸ்ட் சாய்ஸா, பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இப்போ பாலச்சந்தர் சார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபுல்லா அவர் உண்டு, அவர் வீணை உண்டு. ஒரு கதை கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி அவர் ஏதோ ராஷ்டிரபதி பவன்லேயே ஏதோ வாசிக்கிடுச்சு, எல்லாரும் இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் எல்லாம் நடந்து பேசிட்டு எல்லாம் இருந்திருக்காங்க. இவருக்கு கடுப்பாயிடுச்சு, எல்லாரும் நின்றுருக்கு குடிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணி. ஜனகணமன நேஷனல் ஆந்தம் எடுத்து 45 நிமிஷம் வாசிருக்காரு. எல்லாரும் வேணுட்டே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவருக்கு எக்ஸென்ட்ரிசிட்டிஸ்லாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி ஆடியன்ஸ் இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போட்டோங்கிற ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு. அதுல சில இன்ட்ரெஸ்டிங் மியூசிக்கும் வந்திருக்கு நமக்கு. கிருஷ்ணானி பேகன் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா தெரியல. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிரைசஸ்லாம் வாசிருக்காரு. இட்ஸ் அ பேக்கேஜ். ஒரு பக்கம் ஆமா ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் சில சமயம். பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, மிருதங்கிஸ்ட் சீனியர் மிருதங்கிஸ்ட்லாம் வாசிக்கிறதே கூட இப்படி வாசி இப்படிலாம் ஸ்டேஜ்லேயே சொல்லுவார். அதெல்லாம் கொஞ்சம் கேன் பி ஹார்ட் டு அக்செப்ட், பட் he was a different eccentric genius.